அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இது 2 முத்தான மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் உங்களை ஒரு செல்வந்தராகக்கூடிய ஷேர்னு சொல்லலாம். அந்த ஸ்டாக் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இமயமலையில் உள்ள பக்கோடா மலர்கள் அப்படிங்கிற மலர்கள் 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அதை அப்படியே சைடில் போடுறோம் பாருங்கள். இந்த பூக்களை நம்ம பார்க்கும்போது அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல ஆண்டவனுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அப்படியே சைடில் போடுறேன் பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதே உங்கள் இலக்குகளை அப்படியே கடவுளனுடைய உதவியால் அப்படின்னு சொல்லி உங்கள் இலக்குகளை அப்படியே சொல்லுங்கள். சொல்ல சொல்ல அந்த இலக்குகள் எல்லாம் உங்களுக்கு தீர்மானமாக நிறைவேறும். வெற்றி உறுதியாக கிடைக்கும். நம்புங்க. இந்த பூக்கள் நம்ம சிரமப்பட்டு இந்த பூக்கள் மலர்றதை சைடில் அப்படியே கொடுத்துட்டு வர்றேன். நீங்கள் பல முறை இதை பார்த்து உங்கள் சுலோகத்தை அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல வெளிப்படையாகவும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இப்போ நம்ம கூறக்கூடிய 2 ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸை பற்றி பார்ப்போம். இதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு ஏற்கனவே அளவில்லாத பணம் 10 பாகங்களாக போட்டிருக்கேன். அதில் ஒரு பாகத்தில் குறிப்பிட்டிருப்பேன். ஏன்னா அந்த டாடா மோட்டருடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். அதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு நல்ல குட் ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்குங்கிறத புரிஞ்சுங்க. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 0.56%. இது இன்னும் ஏறுங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுங்க. இப்போ டாடா மோட்டருடைய டோட்டல் ரெவன்யூவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் பார்ப்போம். மார்ச் 2004 இது 1,19,986 கோடி கொடுத்துருக்கு. அதே ஜூன் 2024 1,08,048 கோடி கொடுத்துருக்கு. சிறிது தான் இறங்கி உள்ளது, அதனால் பரவாயில்ல. அதுக்கடுத்து ஏரானி இயரை பார்த்துருவோம். ஜூன் 2023 1,02,236 கோடி. அதுக்கடுத்து ஜூன் 2024 1,08,048 கோடி. இது ஏறி உள்ளது, புரிஞ்சுங்க. அதனால் ஓகே. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2024 17,282 கோடி. அதுக்கடுத்தது ஜூன் 2024 5,563 கோடி. இது இறங்கி உள்ளது. ஏன்னா அவங்க கடனை கொஞ்சம் கட்டியிருக்கிறாங்க. இதையும் அப்படியே சைடில் போகிறோம் பார்த்துங்க. 2.7% மொத்த கடன்லேருந்து 1.16% குறைச்சிருக்காங்க. அதனால் இது நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சிருக்கிறது புரிஞ்சுங்க. விரைவில் இவங்க முழு கடனையும் அடைச்சிட்டு இது ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக கொண்டு வந்துடுவாங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்தது இயர் இயர் ஜூன் 2023 3,089 கோடி. அதுக்கடுத்து ஜூன் 2024 5,563 கோடி. இது ஏறி உள்ளது. அதனால் நல்ல குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து இபிஎஸை பார்த்துருவோம். இபிஎஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2024 45.42, ஜூன் 2024 14.61 இறங்கி உள்ளது. ஏன்னா அந்த கடனை கட்டினதுனால நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சதுனால இதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் பரவாயில்ல. இயர் ஆன் இயர் ஜூன் 2023 8.35, அதே ஜூன் 2024 14.61 இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரை குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னே சொல்லலாம். அது கண்டிப்பாக ஒரு அருமையான ஸ்டாக்கு. இப்போ டாடா மோட்டர் டிவிஆரையும் டாடா மோட்டரையும் இணைத்திருப்பது இது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது 2 கம்பெனியை ஒன்றா சேர்த்து இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே இன்னும் இது எதிர்காலத்தில் நிறைய ஏறும், ஷேர் ஏறும். அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பம்தான்.
ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மல்டி பேக்கராக மாறக்கூடிய ஷேரு. ஒரு 10 ஷேர் நிஃப்டி 50ல் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். அதில் எப்படியும் ஒன்று வந்து பெரிய மல்டி பேக்கர் ஆகிடும். மற்றதெல்லாம் ஒரு 18% கூட்டு வட்டியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது டாக்டர் ரெட்டி. இது ஒரு அருமையான ஃபார்மா ஸ்டாக்கு. கொஞ்சம் விலை அதிகம்தான் இது, ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, போனஸ் கொடுப்பாங்க. இதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறும், ஒரு ஷேர் பல ஷேர்களாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை அல்ல அளவில்லாத பணம் அப்படின்ட்டு 10 பாகம் போட்டிருக்கேன். அதில் ஒரு பாகத்தில் இதை குறிப்பிட்டிருப்பேன். அது எல்லாருமே நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 0.60%. அதனால் இது இன்னும் ஏறும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். டோட்டல் ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து மார்ச் 2024 7,113 கோடி. மார்ச் 2024 பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஜூன் 2024 7,696 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது இயர் ஆன் இயர் ஜூன் 2023 6,757 கோடி. ஜூன் 2024 7,696 கோடி ஏறி உள்ளது. எனவே இது நல்ல ஃபண்டமெண்டல் ரிசல்ட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட்டு மார்ச் 2024 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்ப்போம். அதில் வந்து மார்ச் 2024 1,306 கோடி, ஜூன் 2024 1,386 கோடி ஏறி உள்ளது. அதனால் ஓகே. அதுக்கடுத்து இயர் ஆன் இயர் ஜூன் 2023 1,400 கோடி, ஜூன் 2024 1,386 கோடி. அதாவது ஜூன் 2024 1,386 கோடி சிறிது குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் ஓகே. அதுக்கடுத்து இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம இபிஎஸ் பார்த்துருவோம். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2024 78.66, ஜூன் 2024 83.61 ஏறி உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஓகே. அடுத்தது இயர் ஆன் இயர் வந்து ஜூன் 2023 84.55, ஜூன் 2024 83.61. இது சிறிதளவு குறைந்திருக்கு. அதனால் ஓகே. இது அருமையான குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. இதில் என்னுடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃபார்மா செக்டாரினுடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 49.75 இருக்குது. இது நல்லா வளர்ந்துருக்க ஃபார்மா கூட நீங்கள் ஃபார்மா ஸ்டாக்கை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாக்கினுடைய பிஇ வந்து 20.1% தான் இருக்குது. எனவே எவ்வளோ இறங்கி உள்ளது என்று பார்த்துங்க. அப்போ இது ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கு. அதனால தான் நம்ம மார்க்கெட்டினுடைய ஜீனியஸ் ஆனந்த் சீனிவாசன் கூட இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. எனவே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் என்னை நீங்கள் தான் ஊக்குவித்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. மேலும் என்னை ஊக்குவிக்கும் விதமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் அனைவரும் வளர்ந்து வருவோம். கண்டிப்பாக ஒரு செல்வந்தராகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஷேர்லேயும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடுகளை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம செல்வந்தராகிடலாம். ஒரு 1.5 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, 1 லட்ச ரூபா ஷேரில் போடுங்க, சிறிதாக போடுங்க. கண்டிப்பாக அந்த பணமே வந்து 10 வருடம் 15 வருஷத்தில் உங்களை ஒரு கோடீஸ்வரன் ஆக்கிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி உலகத்திலே மிகச்சிறந்த முதலீடு முதல் இடத்துல இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டு. அடுத்தது ஷேர் மார்க்கெட்டு. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. அந்த ரிஸ்க்கு தான் நீங்கள் வந்து எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி ஒரு ஸ்டாக்கை பார்க்குறது அப்படின்னு நான் வந்து பல வீடியோவில் பார்த்துருக்கேன். அதை ஒவ்வொன்றையும் பல முறை பாருங்கள். டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செல்வந்தராகக்கூடிய தருணங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் அதிவிரைவில் செல்வந்தராகிடுங்க என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் அது அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.